ஜனகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மணிக்கு வந்து சீனுவோட மாயாவோட லவ்வை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போச்சு. சாரு கல்யாணத்தை நிப்பாட்டிக்கு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, மாயா வந்து என்னோட மருமகளாகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சீனுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. மணி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாயாவும் சரி சீனுவும் ரெண்டு பேரும் வந்து கோவில்லேருந்து வெளில வராங்க. அதை பார்த்தோன்னே ரகுராம் வந்து செம கோவத்தில் வந்து கையை முறுக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. காட்டுறப்ப வந்து மாயா வந்து அழுதுகிட்டு இருக்கப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறப்ப வந்து அடடா யாரா இது, கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக பேப்பர் படிக்க முடியலன்ட்டு மணி வந்து ஃபோனை ரிங் வந்து அந்த லேண்ட்லைனை எடுத்துடுறாங்க. ஆனால் காதில் அப்படியே வச்சுருக்காங்க, எதுவுமே பேசாமல். ஏன்னா மாயா வந்து வேறு யாராவது எடுத்துட்டாங்க பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு எதுவும் பேசாமல் லைன்லேயே நிற்கிறாங்க. அந்த பக்கமாக வந்து சிவராமன் வந்து கரெக்டாக வந்து என்ன ஃபோனை கையிலேயே வச்சுட்டு பேசாமல் இருக்கீங்க, அந்த பக்கத்துலேருந்து யாராவது பேசினா தானே பேச முடியும், இல்லைன்னா நான் எப்படி பேச முடியும்னு உடனே மாயா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா நான் தான் மாயா பேசுகிறேன், நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேம்மா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு. என்னம்மா அப்படிங்கிறப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஃபோனில் சொல்லிடுறாங்க. அவ்வளோதானம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபோனை வை, நான் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு. இல்லை கதவை திறக்க போகிறாங்க, அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் சிவராமன்ட்ட நடந்த விஷயத்த சொல்லி அப்படியே வந்து பைக்கில் வந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்ப வந்து ஏணிப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தோல்லையே வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து சர்ன்னு பைக்கை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே கரெக்டாக வந்து பின்பக்கமாக முன்னாடி எல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு பின்பக்கமாக வந்து கரெக்டாக ஏணியை போட்டு கோயிலுக்குள்ளே குதிக்கிறாங்க. குதிக்கிறப்போ வந்து சிவராமன் கூட வந்து 4-5 பேரையும் சேர்த்துக்கலாம், நம்ம 2 பேரும் குடும்பமாக இருந்தால் சந்தேகப்படுவாங்க அப்படின்னா அதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி குதிச்சு வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து அழாதம்மா, ஏம்மா, அதான் நான் மாமா வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு உன்னை நான் வந்து விட்டு கொடுத்துருவேன்னா என்ன, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் போகிறப்போ வெறும் தலையோடு போகாதம்மாயா, இந்த விபூதியும் குங்குமம் வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு எல்லோரும் வெளில வராங்க. வந்தப்போ வந்து சீனு மாயாவும் நடுவில் நிற்கிறப்ப மணி வந்து நடுவில் அதுக்கப்புறமேட்டுக்கு தள்ளுங்க என்ன இங்கே கூட்டம் அப்படின்னு செமையாக கலாச்சி விட்டுட்டாப்புல புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. செம மொக்க வாங்கினாங்கன்னே சொல்லலாம் நம்ம மணிக்கிட்ட. ஆமாம், எதுக்கு வந்து இவ்வளோ பேரை வச்சு கதவை பூட்டினீங்க, ஒரு நிம்மதியாக ஒரு புளியோதரை சாப்பிடக்கூடாதா, ஓரமாக உட்காந்து சாப்பிட்டோம், அது ஒரு குத்தன்ட்டு கதவை சாத்திவிட்டீங்க, யார் பூட்டினது முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிறப்ப. ஆமாம், நீங்கள் எல்லோரும் தான் இருந்தீங்களா, ஆமாம் எதுக்காக வந்து கதவை பூட்டினீங்க, அந்த யார் அவன் பூட்டினவன், அவனை வர சொல்லு அப்படின்னா சுற்றி பார்க்குறாங்க. அவன் தப்பிச்சு ஓடிட்டான், இன்னொரு நாள் வந்து வசமாக என்கிட்ட சிக்குவான், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து கோவப்பட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்கு ஒழுங்கை பார்க்காம அவன் கடையே போடக்கூடாது, என்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கடை போடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அவனை வந்து கொஞ்சம் நாளைக்கு கடை போடக்கூடாதுன்னு சொல்கிறான், அதனால் கண்ணில் மாட்டாமல் ஊருக்கு வெளியில் வந்து அனுப்பி விட்ருவோம் காசு கொடுத்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. வீட்டுக்கு ரகுராம் மட்டும் வந்துட்டுருக்காங்க. உள்ளே வந்தோடனே ஆமாம், மொத்த குடும்பமும் பாட்டிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க, ஆமாம் அந்த உள்ளே இருந்த காதல் ஜோடி யார் அப்படின்னப்ப மணி வந்து நாங்கள் தான், வேறு யார் அப்படின்னோன்னே என்ன விளாட்றீங்களா அப்படின்னப்ப சேச்சா நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், எங்களை வச்சு தான் உள்ளே பூட்டினாங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த உனக்காக தான் நான் சாமிக்கிட்ட வேண்டி பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வச்சுக்க அப்படின்னு சொன்னிட்டு கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் உள்ளே புளியோதரை சாப்பிட்டுட்டு இருந்தோமா, நான் சிவராமன் கூட 4-5 பேர் வந்து ஊர் மக்கள் இருந்தோம், அதுக்கப்புறம் சீனு மாயா எல்லோரும் இருந்தோம், எங்களை வச்சு வேணுன்ட்டே வந்து கதவை சாத்திட்டாங்க, நாங்கள் ஒரு புளியோதரை சாப்பிட்டது குத்தணுமான்னு இப்படியா பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அது என்ன நடந்திருக்குன்னா சீனு மாயாவை தனியாக பார்த்தோன்னா டக்குன்னு கதவை சாத்தியிருக்காங்க. உள்ளே நாங்கள் இத்தனை பேர் இருந்தது வந்து அவங்க கவனிக்கலை அப்படின்னோன்னே ஓ அப்படியா விஷயம், நல்ல வேளை வந்து அப்படின்னு ரகுராம் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல, நம்ம குடும்பத்தை வந்து வேணுன்ட்டே அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க பெருசாக ததி திட்டம் போட்டிருக்காங்க, அவங்க யாருங்கிறத கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சிவா, நீ அதை வந்து யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சாரு வந்து இல்லை இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஆனால் கரெக்டாக ஜானகி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சீனு மாயா 2 பேர் கண்ணை பார்த்தோன்னே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, இவங்க காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு. சரின்ட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து சீனுவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், உன் லவ் மேட்ரு என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா என்னப்பா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், நீ மாயாவை வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன்னா சாச்சா இல்லைப்பா, நானும் அவளும் வந்து சும்மா இப்போ கோயிலுக்கு போயிருந்தோம், டேய் அந்த புளியோதரை கதையை என்கிட்டயே சொல்லாத, நான் நம்ப மாட்டேன், என்ன விஷயமா போனா, இல்லை மாயா கிட்ட லைஃப் விஷயமா பேசுகிறதுக்காக போனேன் அப்படின்னோன்னே இது உங்கள் 2 பேரோட காதல் விஷயமா அப்படின்னப்ப இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. டேய் நீ என் பையன்டா, உன் மனசில் யார் என்ன இருக்கான்னு அது கூடவா எனக்கு தெரியாது, நீ வந்து மாயாவை தான் லவ் பண்ணுறங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், நீ சாருக்கிட்ட நடந்துக்கிறதையும் மாயா கிட்ட விரும்பி ஆசையாக பேசுகிறதும் எனக்கு தெரியாதா அப்படின்னப்ப
ஆமாம் அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இன்னும் அழாதடா, உனக்கு என்ன மாயா எதனால் ஒத்துக்க மாட்டேன்ட்டா அப்படிங்கிறப்ப குடும்ப சூழ்நிலை சொன்னான்னு அதுவும் நியாயமாக தானே இருக்குது அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்பயும் ஒன்றும் நேரம் கெட்டு போகலை, என்ன நிச்சயத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா உடனே நான் நிறுத்தியிருப்பேன், இப்பயும் நாங்கள் இந்த மாயா தான் என் வீட்டு மருமக, அதை யாராலையும் மாற்ற முடியாது, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இரு, ஆனால் இந்த விஷயத்தை மாயாவுக்கு எனக்கு தெரிஞ்சது கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல மணி. அதோட